Hi netizens, welcome to Whiteboard Nation. நான் உங்க அனீஷ். டிவியில் நாம் ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இடையில விளம்பரம் வந்தால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். டிவியை விடுங்க, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இடையில திடீர்னு ஆட் வருது, எவ்வளோ கோவம் வரும். எதுக்கு நமக்கு கோவம் வருது? ஏன்னா நமக்கு விருப்பம் இல்லாமல் அந்த ஆடை நம்ம பார்க்குற வீடியோலையோ இல்லை நம்ம பார்க்குற நிகழ்ச்சியிலையோ போடுறாங்க அப்படின்றதுனால தான். ஆனால் எவ்வளவோ ப்ராடக்டை நமக்கே தெரியாமல் நம்மள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி பண்ணுற மார்க்கெட்டிங்க்கு பேர் தான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அதை பஸ் மார்க்கெட்டிங் இல்லைனா அண்டர் கவர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்கோட எய்ம் கண்டிப்பாக சேல்ஸ் கிடையாது. இதோட எய்ம் ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்டையும் எக்ஸைட்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணுறது தான். புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு சர்வீஸையோ உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங். மொத ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது யாருன்னா சோனி எரிக்சன். 2002 சோனி எரிக்சன் ஒரு மொபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, T68i. அந்த ஃபோனில் கேமரா இருக்காது, ஆனால் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டாக நம்ம கேமராவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மொபைலை அவங்க ப்ரொமோட் பண்ண யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரபலமாகாத 60 நாடக நடிகர்களை வர வச்சு அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள மேஜர் சிட்டிஸ்க்கெலாம் அவங்கள போக சொல்லிட்டு அவங்கள ஒரு டூரிஸ்ட் மாதிரி நடிக்க சொல்லிட்டு, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க டூரிஸ்ட் மாதிரி அந்த ஊருக்கு போய், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க நியூயார்க் போகிறாங்க அப்படின்னா, நியூயார்க்கில் ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்குன்னா அது முன்னாடி அவங்க நின்றுக்கிட்டு அங்கே இடையில போகிற யாராவது ஒரு மக்களை கூப்பிட்டு, நான் இந்த ஊருக்கு புதுசு, நான் டூரிஸ்ட், எனக்கு கொஞ்சம் இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு அந்த மொபைல் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. சரின்னு அங்கே உள்ள மக்களும் அவங்களுக்கு சரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டியை பார்த்து அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. அப்போ இவங்களா வந்துட்டு அவங்கள்ட்ட ஃபோட்டோ நல்லா இருக்கா, கிளாரிட்டி நல்லா வந்திருக்கா அப்படின்னு பேச்சு கொடுப்பாங்க. அவங்களும் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, என்ன கேமரா அது அப்படின்றப்ப தான் அவங்க இது சோனி எரிக்சன் T68i ஒரு புது மாடல், இது கேமராவோட வருதுன்னு அதை பற்றி அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதையே போய் அவங்க ஃபேமிலிகிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. இது அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தாக அது அந்த மொபைல் ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சோனி எரிக்சன் அவங்க மொபைலை எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரொமோஷன், அதாவது இந்த ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் கேம்பெயின்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட மொபைலை பற்றி நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலையோ ஆட் கொடுப்பாங்க. அப்போ அதை பார்க்குற மக்கள்லாம், ஓ இந்த மொபைல் தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னதோ, ஓ இந்த மொபைல் தான் அந்த டூரிஸ்ட் கேமரா எடுத்ததோ அப்படின்னு அவங்களும் நம்பிட்டு இதை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி. இதை சோனி எரிக்சன் 2002 சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணாங்க. நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற சில எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், அங்கே மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. மெக்டொனால்ட்ஸ் எப்போவுமே அவங்க மாஸ்காட்டாக ஒரு பொம்மையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பொம்மையை அவங்க அந்த ஷாப்புக்கு வெளியே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இது மூலியமாக நம்மளும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை நம்மளோட சோஷியல் மீடியாவில் எஃபிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸாக வச்சுருப்போம், அதை போஸ்ட் பண்ணுவோம். அது மூலியமாக அவங்க பிராண்டை, அந்த மாஸ்காட்டை அவங்க நமக்கே தெரியாமல் நம்மளை ப்ரொமோட் பண்ண வைக்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அன்னியன் படத்தை எடுத்துக்காங்க. அந்த படத்தில் அம்பி நந்தினிக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். அதில் 3 வாட்டி பல் தேய்க்கிறேன், லைஃப் பாய் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்வாரு. இதை பார்க்குறப்ப ஆடியன்ஸ் மனசில் அவங்களுக்கே தெரியாமல் லைஃப் பாய் சோப்பில் குளிச்சா சுத்தமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நினப்பை அவங்க அந்த மூவி மூலயமா நமக்குள்ளே பதிச்சிட்டாங்க. அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே லைஃப் பாய் சோப் தான் யூஸ் பண்ணேன். அதே படத்தில் அவர் தவணை முறையில் LG ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்வாரு. இது மூலயமா அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, LG ரெஃப்ரிஜிரேட்டரை யாருனாலையும் தவணை முறையில் வாங்க முடியும், எளிய மக்கள் கூட அதை வாங்கலான்னு மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணி அந்த டைலாக்கை சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் தான். அடுத்து, எவ்வளோ பேர் பொல்லாதவன் படத்தை பார்த்துட்டு பல்சர் பைக்கை வாங்கினீங்க? உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் பல்சர் பைக்கோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. நம்மளே அறியாமல் அந்த பைக் மேலே அந்த படத்தை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஏன்னா அந்த படமே அந்த பைக்கை மையமாக வச்சு தான் நடக்கும். வசீகரா படத்தில் அடிக்கடி விஜய் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு என்னன்னா ABT பார்சல் சர்வீஸ். அது மட்டும் இல்லாமல் வடிவேல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம மனசில் ABT பார்சல் சர்வீஸோட லோகோவை பதிக்கிற விதமாக அவர் ஆஞ்சநேயரை கம்பேர் பண்ணி சொல்லுவார். அது மூலயமா நமக்கு ABT பார்சல் சர்வீஸ்னால் ஆஞ்சநேயர் லோகோ இருக்குன்றத நம்ம மனசில் பதிக்கிறாங்க. இதே மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தமிழ் சினிமாலே இருக்குது. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருதுன்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நானும் படிக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.